அப்படியே விஜய் தளபதியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். விஜய் தான் கண்டிப்பா நீ வேணாலும் பாருங்க. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலட்டு மாம்பழம் நீதான் நடி அழகா பறிச்சு உன்னை அப்படியே நான் தான் திங்க போறேன். அணிலாக மாறினான் அழகாக தாவினான் அங்கங்க ஒண்ணு மாம்பழமா வடிவல நீ நிறைய படம் பார்ப்பேன் நான். இப்போ கூட இது வந்துக்குது வாரிசு எங்க டிவியில் பார்ப்பேன் நான். ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்ன மடியில் வச்சு கொஞ்சமே. ஐயோ அவர் என்னென்ன பாட்டு பாடினார். அதில் பிள்ளை வாலிபாடலாமா அவர் பாடின பாட்டெல்லாம் ரெண்டு அடி பாடாத விடவே மாட்டேன் நான். என்னென்னப்பா எவ்வளோ படம் பார்க்குறேன் தெரியுமா? விஜய் படம், வேலாயுதம், மாஸ்டரு, இன்னும் நிறைய சகலமான அடடா, தளபதி விஜய் அவர்களுடைய பாட்டை எவ்வளவு அழகா இந்த பாட்டி பாடுறாங்கல்ல. தாவேக்க தலைவரை பாக்குறதுக்காகவே கடலூர்ல இருந்து வந்திருக்காங்களாம். நான் சொன்ன கண்டிப்பா நடக்கும், தளபதி விஜய் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு பேசினது அங்க இருக்க தொண்டர்களையே நெகிழ வச்சிருக்கு. சென்னை பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்துல இன்னைக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறதால கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில இருந்து தாவேக்க தலைமை அலுவலகத்துல இருக்கக்கூடிய பனையூருக்கு சுமார் 65 வயது இருக்கக்கூடிய ஜெயமணி அப்படின்ற மூதாட்டி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்க தளபதி விஜய் நடிச்ச படத்துல இருந்து நிறைய பாடல்களை பாடி அசத்தி இருக்காங்க. அது அங்க இருக்கவங்க அப்படியே மெய் மறந்து போய் கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும், விஜய் தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க பேசி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டத்துக்கு விஜய் வருவாரு, அவரை பாக்குறதுக்காக நான் காத்து இருக்க அப்படின்னு அவங்க பேசினது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. மூதாட்டி பாடின பாடல் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.